ஹே கைஸ், வெல்கம் பேக். எப்பயும் போல லேட்டாக இருந்துக்க முடியல. எங்கள் அம்மா ஒரு அடி கைத்தில் அடிச்சு இந்த ஜூஸ் குடி அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டாங்க. டிக்கிறதுக்குள்ளேயே சாப்பாடு தின்னு வச்சுட்டாங்க. இதை சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்தால் சாப்பிடாம ஏமாற்றிட்டு போயிடலாம். ஆனால் இந்தமாரி சாப்பிட்டுன்னு கார்ட்டூன் பார்க்குறது ஜாலியாக தான் இருக்கும். அப்படியே பார்த்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. நம்ம தம்பிக்கு ஒரு வணக்கத்தை வச்சுட்டு அவன் நான் போகிறது பிடிக்கல போல் காலேஜுக்கு கத்தினேக்கிறான். சரி, நம்ம அப்படியே வெளியே வந்தால் நம்ம புல்லட் வெளியே நிற்கிது. ஆனால் என்ன வேணால் சொல்லுங்கள், ஃபஸ்ட்டு வண்டினா எப்பவுமே ஸ்பெஷல் தான். எதுக்காக விட்டு கொடுக்க மாட்டேன். இதை காலேஜ் வேறு முடிய போகுது. இதுக்கப்புறம் இந்த வழியெல்லாம் எப்போ வருவேன் அப்படின்னே தெரில. அப்படியே பார்த்துனே போக வேண்டியதான். எப்படியோ காலேஜ் உள்ள வந்தாச்சு. இந்த காலேஜை பிடிக்கல அப்படின்னாலும் ஆனால் அதில் கிடைச்ச மெமரிஸ், ஃப்ரெண்ட்ஸு, லவ் எல்லாத்தையும் மறக்க முடியாதுல்ல. அதனாலேயே இந்த காலேஜ் கொஞ்சம் ஸ்பெஷல். ஆனால் காலேஜில் இருக்கிற யாரும் ஸ்பெஷல் இல்லை, அதாவது ஸ்டாஃப்ஸ்லாம் ஸ்பெஷல் இல்லை, காலேஜ் கொஞ்சம் ஸ்பெஷல். சரி, லேட்டாக வந்துடும் வேகமாக ஓடி போய் பார்க்குறேன். கடைசியில் கிளாஸில் யாருமே இல்லை. நான் தான் கிளாஸே ஓப்பன் பண்ணுறேன். இதுதாங்க எங்கள் கிளாஸில் யாரும் இல்லைனால கிளாஸ் ஃபுல்லாக மெமரிஸ் இருக்குது. அதுக்குள்ளே எதுக்கு வந்தோமோ தம்பி அதுக்கு ரெடி ஆகிட்டாப்புல ரெக்கார்டு சைன் வாங்குறதுக்கு. சரி, வந்த வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. ரெக்கார்டு வாங்கலாம் வரல, சும்மா சுற்றிட்டு போகலாம் காலேஜுக்கு, அப்படி தான் வந்தோம். கடைசி வரைக்குமே யாருமே வரல. நாங்கள் தான் கடைசி வரையும் இருந்த ரூமில். சரி, ஹெச்ஓடி ரூமுக்கு வந்து பார்த்தா திரும்ப முடிதான் இருந்துச்சு. சைன் வாங்கவே முடியாது போல் இன்றைக்கி ஃபுல்லாக. அதுக்கப்புறம் என்ன, காலேஜ் ரவுண்ட்ஸ் போட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. பஸ்டா பாய்.